பழைய கார் கம்பெனிக்கு போகிறாரு. போய் அது மேலே ஏறி உட்கார்றாரு. அதை அப்படியே ஓட்டி பார்க்குறாரு. அது பழைய கார் கம்பெனி 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முந்தின காரை வச்சுருக்காங்க. அதை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் நல்ல காராக இருந்ததுன்னா, இப்போ ஒரு 10 கோடி 20 கோடி காராக இருந்தால் உடனே விலைக்கு வாங்கியிருப்பார். அதுக்காகத்தான் பையன் பேரில் ரெட் ஜெயண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காரு. கார் ஒன்று வச்சுருக்கிற 2 கோடி காரையே இது ஏன் கார் இல்லை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு இது அறிவிக்கை கொடுக்குறாரு. கேட்டால் என் பையன் காரு ரெட் ஜெயண்ட்டுன்னு. அதனால் 10 கோடி காராக இருந்தால் வாங்கியிருப்பார். அது ஓட்டக்கார பழைய கார். அதில் அப்படியே ஏறி அப்படியே ஓட்டுற மாதிரி போஸ் கொடுத்து அதை கொண்டாந்து ட்விட்டரில் பெருமையாக போகிறாங்க. எதுக்கு போனாங்கன்னு தெரியல. எது முதலீடுகளை ஈர்க்கவா, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் பேண்ட் கோட்டை போட்டுக்கிட்டு வாக்கிங் போகவா, இல்லை பழைய காரை வச்சுக்கிட்டு சுற்றுறதுக்கா, பழைய காரில் ஏறி ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போடுறதுக்கான்னு தெரியல. இதுக்கு முன்னாடியாமே அந்த மற்ற நாடுகளுக்கு போனார். அமெரிக்கா போகும்போது சைக்கிள் ஓட்டினார். அதுக்கப்புறம் டிரைவர் இல்லாத காரு அதில் போனார். இந்த வேலையெல்லாம் பண்ணார். ஆக அவங்க போகிறது இதுதான் லட்சணம். வெளிநாடு முதலீடுகளை இருக்கிறன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு போயிருக்காங்க.